நடிகர் ரவி மோகனின் விவகாரத்து வழக்கு தான் சர்ச்சையில போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கெனிஷா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. நான் சோஷியல் மீடியாவை குவிட் பண்றேன் அப்படின்னும், சென்னையை விட்டு நான் போறேன், ரவி மோகனை விட்டு நான் விலகுறேன், அவர் உங்களோடது தான், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த நாள் ரவி மோகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு. அதுல அவர் பகிரங்கமான உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இரங்கலுக்கு போகும்போது அவருடைய எக்ஸ் மாமியார் சுஜாதா விஜயகுமார் ஊடகத்துறையை சந்திச்சு பல விஷயங்களுக்கு பதில் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தான் என்னன்னு விரிவா பார்க்க போறோம் இந்த வீடியோல. நான் உங்க விஜய் தயா அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நடிகர் ரவி மோகன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்ல ரொம்பவே பொங்கி எழுந்தாரு. அழறதா இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும், ரொம்ப பீக் ஆஃப் த இமோஷன்ல இருந்தாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்டிப்பா அவருக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை அப்படின்னு. அண்ட் என் பிள்ளைங்களை பார்க்க விடல, இது ஒரு பிளாக்மெயில் மேரேஜ் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இது ஒரு தரப்பை மட்டும் கேட்டு உண்மையா அப்படின்னு சொல்ல முடியல. பட் பல ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாவம் மனுஷன் இந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்க, குழந்தைங்களை கொடுத்துருங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி மக்களின் கருத்தா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவர் ஒரு நடிகையை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இட்லி நடிகை, 3 எழுத்து நடிகை அப்படின்லாம் ஹிண்ட்ஸ் கொடுக்க நிறைய பேர் இந்த நடிகை குஷ்புவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யூகிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷ்பு ஆர்த்தி அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய தாயார் சுஜாதா விஜயகுமாருக்கும் நெருங்கிய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் சுஜாதா விஜயகுமார் ஃபர்ஸ்ட் தயாரிச்ச படமே சுந்தர் சி நடிச்ச படம் தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாண்டிங் இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா நிப்பாங்க அப்படின்னும், குஷ்பு அவர்களுடைய பாஸ்ட் எல்லாம் அந்த வீடியோல பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி 3 ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் அவங்களோட வாழ்க்கையே இவங்க கெடுக்க பார்த்தாங்க, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னை பத்தி அங்கங்க போய் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, என்ன தகுதி இருக்கு என்னை பத்தி பேச, என்னோட பர்சனல் லைஃபை எதுக்கு நீங்க பேசுறீங்க, நீங்கெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல ஆவேசமா பேசியிருப்பாரு ரவி மோகன். இந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த நடிகை கண்டிப்பா குஷ்பு தான்றத நெட்டிசன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவி மோகன் இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கும் போதே ஆர்த்தி ரவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இன்ஸ்டால சூசிங் டிக்னிட்டி ஓவர் சைலன்ஸ், இந்த மாதிரி நான் நினச்சிருந்தா பேசலாம், ஆனால் எனக்கு என் டிக்னிட்டி ரொம்ப முக்கியம், நான் ஒரு அம்மாவாக இருக்கேன், என் பிள்ளைங்களுக்காக நான் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதுவே ஒரு கான்ட்ரவர்சியை எழுப்புச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடிகை குஷ்பு அவங்களோட எக்ஸ் தளத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, some are hell-bent to just prove their DNA, thank you for proving me right அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க யாரு அப்படின்னு இவங்க ரத்தத்திலேயே இருக்கு, அதை நிரூபிக்க இவங்க இவ்வளோ ஏன் கஷ்டப்படுறாங்க, நான் சொன்னதுதான் கரெக்டுன்னு என்ன ப்ரூவ் பண்ணதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. யார இவங்க மறைமுகமா சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் ரவி மோகனோட அந்த இஷ்யூல கனெக்ட் பண்ணி கண்டிப்பா ரவி மோகனை தான் பார்த்து சொல்றாங்க. ஆனா ஏன் இவங்க அப்படி சொல்றாங்க? அப்போ இவங்க 2 பேர் இருக்கும்போது நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுஜாதா விஜயகுமார் அவங்களுடைய மகளோட வாழ்க்கையில தலையிட்டதுனாலையும், அவங்க அவங்களோட மருமகனை கண்ட்ரோலிங்கா வச்சதுனாலையும் தான் ரவி மோகன் ஆர்த்தியோட வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல குஷ்புவும் இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏன்னா ரவி மோகன் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, காத்திருங்க அப்படின்றப்போ ஆதாரத்தை அடுத்தடுத்து வெளியிட போறாரா என்ன அப்படின்ற மாதிரி தெரியல. இந்த வகையில சுஜாதா விஜயகுமார் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கிறத நாங்க பாக்குறோம், பட் பிள்ளைங்களை பார்க்கவே விடல அப்படின்னு சொல்றது தப்பு, அதெல்லாம் போயிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் விகடன் மேகசின்ல பாத்தீங்கன்னா 2008 அந்த இயர்ல இவங்க மேரேஜ் ஆர்டிக்கல் வந்தது. அந்த ஆர்டிக்கல்ல ப்ரூஃப் இருக்கும், யாரு யாரை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மேகசின்ல என்ன எழுதியிருந்தது, என்ன போட்டிருந்தது இவங்க கல்யாண விஷயம் படி அப்படின்ற விஷயம் தெரியல. ஒருவேளை இரு குடும்பங்களுக்கும் உள்ள குஷ்பு சமரசம் பண்ணாங்களா
அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா அப்படின்ற விஷயமும் தெரியல. ஏன்னா ரவி மோகன் அவர்களது வந்து லவ் மேரேஜ் அப்படின்னும் அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தோட காணப்பட்டதாகவும் அவங்க மாமியார் வந்து என் மருமகனுக்காக தான் நான் தயாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வெளிவந்தப்போ இப்போ அதெல்லாம் இல்லை, என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கணும்ன்ற மாதிரிலாம் பல விஷயங்களை வந்து அவர் முன் வச்சாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்த்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் அவங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ல ஆர்த்தி ரவின்னு தான் வந்து வச்சிருக்காங்க. ஏன் அவங்க அப்படி வச்சிருக்காங்க அப்படின்றதும், அதே மாதிரி சுஜாதா விஜயகுமாரின் 2வது மகளை திருமணம் செய்த ஒருத்தர் அவங்களுக்கும் வந்து விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற ப்ரூஃபா வந்து அவருடைய பிரதரை வந்து காமிச்சு இந்த வீடியோல வந்து அவர் பேசியிருப்பாரு. இந்த மாதிரி இவர்கிட்ட நான் போய் வந்து குடும்பத்துக்காக கெஞ்சினேன், காலையும் வந்து விழுந்தேன் அப்படின்னு. ஏன் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு யாரும் எதுவும் பேசல, அது அவங்க பர்சனல் லைஃப். ஏன்னா ஆர்த்தியோட தங்கச்சி வந்து லைம் லைட்ல இல்லை, பெரும்பாலும் அவங்களுடைய பேர் கூட வந்து ஊடகத்துறைக்கு தெரியல. ஸோ அவங்களுடைய 2வது மகளுக்கு இப்படிதான் வந்து வாழ்க்கை நடந்திருக்கு, எனக்கும் இவருக்கு பண்ணதே தான் வந்து பண்ணியிருக்காங்க, இப்போ தப்பிச்சா போதும் விட்டா போதும்ன்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப மனம் குமுறி வந்து பேசியிருப்பாரு ரவி மோகன். ஸோ அப்படி என்ன நடந்தது, அப்போ தன்னோட மகள்களுடைய வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு ஆரணத்துக்கு காரணம் அந்த அம்மா தானா அப்படின்னும் அவங்க கொடுத்த பேட்டியில பல ஃபேன்ஸ் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க கண்ணில் வந்து பொய் இருக்கு, இவங்களாலதான் வந்து ரவி மோகன் இப்படி ஆயிட்டாங்க, ஆர்த்தியும் ரவியும் வந்து வாழ விடுங்க, உங்க பொண்ணையே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. பட் இந்த கேஸ் வந்து இப்போ கோர்ட்ல இருக்கு அண்ட் கூடிய சீக்கிரம் இது வந்து விவாகரத்தை நோக்கி நகரும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து கண்டிப்பா எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நான் எந்த படத்துலயும் நடிக்க மாட்டேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து இவங்க ப்ரூஃப்ஸ்ன்ற பேர்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து அடிச்சுப்பாங்களா என்ன அப்படின்னு தெரியல. பட் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஜெயம் ரவி வந்து ரொம்ப பெரிய டிப்ரெஷன்ல இருக்காரு. அது அவர் பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல மேரேஜ் லைஃப்ல அவருக்கு அப்படி என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. இப்போ கெனிஷா வேற விட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுனால, ஆனா இன்னும் 2 பேருமே வந்து கெனிஷா அண்ட் ரவி மோகன் இன்ஸ்டாகிராம்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேபி ஒரு வேளை வந்து பப்ளிக்கா இல்லாம அவங்க வந்து இந்த லைம் லைட்டை வந்து நோக்கி வெளியே போகலாம். ஏன்னா கெனிஷா அவர்களுக்கு அவ்வளோ ஹேட் அண்ட் அவ்வளோ ட்ரோல்ஸ் கிடைச்சது. அவங்க பாடும்போது கூட நிறைய பேர் வந்து நீங்க பாடுறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு ரவி மோகனுக்கு ஆதரவு கிடைச்சதோ அந்த அளவுக்கு வந்து இந்த விவாகரத்து செய்தி வரும்போது அந்த அளவுக்கு ஹேட் கிடைச்சது. அதுக்கு காரணம் இவங்க கெனிஷாவோட ட்வின்னிங்ல இருந்து வந்ததுதான். ஒருவேளை விவாகரத்து ஆயிட்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் வந்து ரவி அண்ணா நல்லா இருக்கட்டும் இனி ஒரு வாழ்க்கைன்னு ஏத்திருப்பாங்க போல. பட் இந்த மாதிரி வந்து அவர் ட்வின்னிங்ல வர அதுக்கு ஆர்த்தி வந்து இப்போ உண்மை வந்து வெளில வந்துருச்சு, நான் எவ்வளோ நாள் வாய மூடிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து உலகமே கண்குளிர பாக்குறது அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடவும் ஃபைனலா கெனிஷா வந்து அவதூறு பேசுறது. இதேதான் சுஜாதா விஜயகுமாரும் சொன்னாங்க, அவ்வளோ அவதூறு பேசியிருக்காங்க என் பொண்ணுக்கு எதிராக வந்து, அவங்க வந்து சம்மந்தப்பட்டாலுமே வந்து அவங்க வந்து வாயை திறக்காம இருக்காங்க, நான் இது எல்லாமே பொய்ன்னு நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல யாரு பக்கம் உண்மை இருக்கு, யாரு பக்கம் பொய் இருக்கு, இல்லை யாரு சொல்றது நியாயம் என்ன அப்படின்றது வந்து தெரியல. பட் இப்போ திருப்பி வந்து அவங்க பசங்களுக்காக சேருவாங்களா அப்படின்ற விஷயம் கூட இல்லாம கிடையாதுங்க, சேர மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சோசியல் மீடியால ஒரு எப்படி சொல்றது அந்த அளவுக்கு சண்டை போட்டாங்க. ஸோ கண்டிப்பா சேர மாட்டாங்க. பட் பிள்ளைங்களோட கஸ்டடி நினைச்சா ரவி மோகன் வந்து வாங்கலாம், அவருக்கு இல்லாத கான்டாக்ட்ஸா. அப்புறம் பிள்ளைய வந்து பார்க்க விட மாட்டாங்க, இப்படி பண்றாங்கன்னு வைக்கிற அலிகேஷனை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஃபேன்ஸ் ஆகிய நீங்க இல்லை ஆடியன்ஸ் ஆகிய நீங்க இந்த விஷயம் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸும் செலிபிரிட்டி இன்டர்வியூஸையும் பார்க்க திரைக்குறள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க விஜே தாயா. டாடா.